இப்போ வந்து நம்ம யூனியன் ட்ரிம் ஆப்ஷன் பார்க்கலாம். இப்போ இதை வந்து நான் ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணி அதை வந்து செல் பண்ணியிருக்கேன். மறுபடியும் வந்து ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு இல்லை இப்போ வந்து இதை ஆட் பண்ணலாம். கொடுத்துருங்க. இங்கே வந்து திக் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிடுங்க. இன்சைட் அவுட் சைட் கொடுத்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது இன்செட்டில் போய்ட்டு புது பாடி ஒன்று ஸ்கெட்சில் மறுபடியும் சர்ஃபேஸில் போய்ட்டு இங்கே ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணுறேன். இதை பேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது மறுபடியும் ஷெல் ஆப்ஷன் போய்ட்டு இதை பிக் பண்ணியாச்சு. 3 mm திக்னஸ் டிஃபால்ட்டாக கொடுத்து ஓகே, இப்போ வந்து ஷெல் பண்ணியாச்சு. இப்போது இங்கே போனீங்கன்னா யூனியன் ட்ரிம் ஆப்ஷன் இதை பிக் பண்ணிவிட்டு எதை ட்ரிம் பண்ண போகிறோமோ அந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணணும். அந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்து ஃபேஸஸ் டு ரிமூவ் எதை வந்து ரிமூவ் பண்ண போகிறீங்க, ட்ரிம் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய இந்த 2 சர்ஃபேஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எதை வந்து கீப் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த 2 சர்ஃபேஸை வந்து கீப் பண்ணுறோம். ஜஸ்ட் ஓகே. பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த வால் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இதை வந்து ட்ரிம் இப்படி வந்து நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். இதை வந்து ட்ரிம் ஆப்ஷனில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் வந்து 2 பாடி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ யூனியன் ட்ரிம் போய்ட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸஸ் டு ரிமூவ் எந்த ஃபேஸஸை ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கீப் இதெல்லாம் வந்து கீப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓகே. ஸோ நம்ம செலக்ட் பண்ண அந்த ரிமூவ் பண்ணுறதுக்காக செலக்ட் பண்ண அந்த ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம்.